ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். ஸோ நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சேனலுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு பாருங்கள். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 கேட்கப்பட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸை வரிசையா பார்க்க போறோம். அதோட பார்ட் 1 வீடியோ இதுதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்திருக்கீங்க அப்படின்னா, த சால்யூட் லைக் காம்போனன்ட் ஆர் த டிஸ்போஸ்ட் பார்ட்டிகல் இன் ஏ கொலைடு ஃபார்ம். த ஸோ இப்போ வந்து கொலைடு அப்படின்றது என்னன்னா ஒரு கூழ்மம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு சொல்யூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சொல்யூஷன்னா இப்ப தண்ணியும் சர்க்கரையும் கலந்தா ரெண்டுமே கலந்து சொல்யூஷனா மாறிடுதுல. ஸோ ரெண்டுமே ஃபுல்லா கரைஞ்சி வரதான் சொல்யூஷன். கொலாய்டு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மோர் கடையும் போது மேல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்ப வந்து மண் கரைசல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் கரைஞ்சு கரையாம இருக்கிறது தான் கூழ்மம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல கரைப்பான் கரையான் ஓகேங்களா? சால்வெண்ட் சொல்யூட் அதுக்கப்புறம் சால்வெண்ட். ஸோ கரைப்பான் கரைபொருள் 2 இருக்குது. ஸோ அதுல கரைபொருள் அப்படின்றது என்ன ஃபார்மை உருவாக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சால்வெண்ட்டை உருவாக்குது. அது சொல்யூஷன் நம்ம சொல்லிட்டோம். ஸோ கரைப்பான் கிடையாது. ஸோ டிஸ்பர்ஸ்டு பார்ட்டிக்கல் என்னவா உருவாக்குது? டிஸ்பர்ஸ்டு ஃபேஸை உருவாக்குதா? இல்ல கண்டினியூஸ் ஃபேஸை உருவாக்குதா? இல்ல சொல்யூஷன் ஃபேஸை உருவாக்குதா? அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ஸோ சால்வெண்ட் சொல்யூஷன் சொல்யூட் 2 தான் இருக்குது. சொல்யூட் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸை தான் உருவாக்கும். அதாவது சிதறடைஞ்சு அங்கங்க ஒரு பொருளா இருக்கும். அதுவே கரைப்பான் அதாவது ஒரு பொருளை கரைக்கிறது வந்து அது எப்பயுமே ஒரு கண்டினியூஸ் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். ஸோ கரைபொருள் அங்கங்க செதஞ்சி கிடக்கும். அதனால அது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்றோம். கரைப்பான் கண்டினியூஸா அதை கரைக்கிற பொசிஷன் இருக்கிறதுனால அது வந்து கண்டினியூஸ் ஃபேஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல கேட்ட எக்ஸாக்ட் கொஸ்டின் தான். ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னா என்ன அப்படின்னா சேக்ரட் ஃபயர், கோல்டன் வூம், அதுக்கப்புறம் டிவைன் ஆஃபரிங், அதுக்கப்புறம் ராயல் கோரனேஷன். அதாவது சேக்ரட் ஃபயர்னா என்ன அர்த்தம்? தியாக சுடர். கோல்டன் வூம்னா கோல்டன்னா என்ன? தங்க கருவறை. டிவைன் ஆஃபரிங்னா ஒரு டிவைன் ராயல் கோரனேஷன். ஸோ இது ராஜகிரகம் அப்படின்ற மாதிரி, ராஜகிரகம் இல்ல ஒரு ராஜ வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஹிரண்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்துல ஹிரண்யம் அப்படின்னாவே தங்கம். கர்ப்பம்னா அந்த கர்ப்பகிரகம் சொல்றோம் பாத்தீங்களா? சோ கர்ப்பகிரகம் அப்படின்றதுதான் அவங்க கர்ப்பா. சோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட கருவறைன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதனால இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஓம். சோ தங்க கருவறை தான் ஹிரண்ய கர்ப்பான்னு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போ. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெய்சா சுல்தானா வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த த்ரோன் இன் விச் இயர்? ஸோ ரெய்சானா சுல்தானான்ற அரசி வந்து இது அரசி லேடிஸ். ஸோ அவங்க அந்த அரசை விட்டு எப்ப நீக்கப்பட்டார்கள் அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1240, 1244, 1248, 1252. ஸோ சுல்தானா அப்படின்றப்ப இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது சுல்தான்ல வந்திருக்கும். சுல்தான் எப்ப வந்துச்சு? முகமது பின் காசிம் அப்படின்றவர் 1191 முதல் தரையின் போர் அப்படின்றதுல முத இந்தியாவுக்கு வந்தாரு. தோத்துருவாரு. அதுக்கப்புறம் முதல் தரையின் போர் 1192 வந்து ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்தியால ஒரு நிர்வகிக்கிறப்போ ஒரு ஆளை வச்சுட்டு போயிருப்பாரு. அவர் தான் குத்புதீன் ஐபக். சோ அவர் லாக் பக்ஸ்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு அப்புறம் அவர் வந்து குதிரை போலோல சண்டை போட குதிரை போலோ விளையாடும்போது செத்துருவாரு. சோ அதுக்கப்புறம் அவரோட மருமகன் இல்டுமிஸ போடுவாங்க. சோ இல்டுமிஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இல்டுமிஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகள் வந்து ரைசா சுல்தானா உள்ள வருவாங்க. சோ ரைசா சுல்தானா உள்ள வந்தப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து நெறைய எதிர்ப்பா 1236ல அவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க நெறைய எதிர்ப்புகள சந்திச்சாங்க. அதுல வந்து துருக்கிய போராட்டங்கள், கிளர்ச்சிகள், அதுக்கப்புறம் ஆம், அவரோட காதல் கதை இதனால அவர் வந்து அந்த அரசியல் இதை விட்டு போர்ல கொல்லப்பட்டு அவரை அந்த த்ரோன்ல இருந்து தூக்கிட்டாங்க. அந்த வருஷம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1240. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2, 3 வருஷம் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பால்பன் தான் வந்து கொஞ்ச நாள் கொண்டு போயிருப்பாரு.
ஸோ அங்கிருந்து அடிமை வம்சம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம் ஆரம்பிச்சிருக்கும். சரி, ஓகேங்க. அடுத்த கொஸ்டின்குள்ள போலாம். So, which of the following 5-year plan of India was launched after the initiation of structural adjustment policies? ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் அப்படின்னு என்னன்னா, அடிப்படையிலேயே ஒரு மாற்றம் தேவை அப்படின்ற சுச்சுவேஷன் எப்ப வரும்? நமக்கு ஒரு தேவை ஏற்படும் போது தான் வரும். நாம வந்து எக்கனாமிக்கல 1991 வருஷம் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம். அப்ப வந்து வேர்ல்டு பேங்க் கிட்டயும் IMF இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ரைட், 2லயும் போய் கடன் கேட்டாங்க. கடன் கேட்டதப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கடன் கேட்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரல்ல கொஞ்சம் மாத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஐ மீன் அவங்க சில சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அதை வந்து ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசிஸ். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்பிஜின்னு சொல்லுவோம். ஸோ எல்பிஜின்றது என்ன? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேங்களா? லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு நினைக்காதீங்க. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நரசிம்ம ராவ். பினான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங். அவங்க தான் அப்ப எல்பிஜியை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சோ அது வந்து எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 8th 5-year பிளான். அது 1992ல இருந்து 1997 வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் படி ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th 5-year பிளான்ல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? சோ ஆன்சர் 8th. நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். So, which of the following philosopher, ஒரு புலவர், born in தமிழ்நாடு in the 11th century, 11வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு புலவர் யார்? புலவர் சொல்றத ஒரு பிலாசபி தத்துவ ஞானி எது வேணா சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா சைத்தன்யா, ராமானுஜா, சங்கரா, அதுக்கப்புறம் நாம்தேவ். ஓகேங்களா? இதை பார்த்த உடனே உங்களுக்கு ராமானுஜாவா இல்ல சங்கராவான்னு ஒரு டவுட் வரும். ஆனா உண்மையான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமானுஜா. ஏன் அப்படின்னா சைத்தன்யா அப்படின்றவர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். அவர் 15 to 16 செஞ்சுரியில இருந்த ஒரு பிலாசபர். ராமானுஜர் தான் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட இருந்தாரு. அவர் 8th செஞ்சுரியில இருந்தார். சாரி, 11th செஞ்சுரியில இருந்தார். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் சங்கரா அப்படின்றவர் எங்க இருக்கிறவர்? ஆதிசங்கரன்னு சொல்லுவாங்க இல்லையா? கேரளாவை சேர்ந்தவர். அவர் 8th செஞ்சுரியில இருந்தவர். நம்தேவ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச சேர்ந்தவர். அவர் 13th to 14th செஞ்சுரி வாழ்க்கையில இருந்தவர். ஸோ 11th செஞ்சுரினாவே இந்த இடத்துல கனெக்ட் ஆகக்கூடியது ராமானுஜா தான். ஸோ ராமானுஜா தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் ஹெல்ப்ஸ் இன் த ரேடியோ டிரான்ஸ்மிஷன்? ஸோ ரேடியோ டிரான்ஸ்மிஷன்னா என்ன அர்த்தம்? ரேடியோ வேவ்ஸ் தான் இருக்குதுலே ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடிய டிரான்ஸ்மிஷன், கம்யூனிகேஷனை ஃபாலோ பண்ற ஒரு டிரான்ஸ்மிஷன். ஸோ அதுக்கு வந்து நாம லேயர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அதுக்கப்புறம் தெர்மோஸ்பியர். ஸோ ஒரு அதாவது பூமியிலிருந்து ஃபர்ஸ்ட் வரது பாத்தீங்கன்னா 0 to 12 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். அதுக்கப்புறமா 12 கிலோமீட்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியர். ஸ்ட்ரேட்டோஸ்பியருக்கு அப்புறம் 50 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மீசோஸ்பியர். மீசோஸ்பியருக்கு அப்புறம் 80 கிலோமீட்டர்ல இருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியருக்கு அப்புறம் எக்ஸோஸ்பியர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இப்ப ட்ரோபோஸ்பியர்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது எப்படி மைண்ட் வச்சுக்கலாம்னா டிஎஸ்எம்டிஇன்னு வச்சுக்கலாம். ஸோ ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர்ல வெதர் கால்குலேட் பண்றதுக்கு அங்கதான் வெதர்ஸ், அந்த கிளவுட் எல்லாமே அங்கதான் இருக்கும். ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ல தான் ஓசோன் லேயர் இருக்குது. மீசோஸ்பியர்ல தான் அந்த எரிகள் அதெல்லாம் வந்து எரியுறது, அதெல்லாம் அந்த டைம் அந்த இடத்துல தான், ஏன்னா அந்த இடத்துல தான் எரிஞ்சு விழுந்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தெர்மோஸ்பியர் தான் 80 கிலோமீட்டர்ல இருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. அதுதான் அயனோஸ்பியர்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல தான் அயனிகள் ஒன்னொன்னு மாறி மாறி இருந்தா தானே நம்ம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண அங்க கொண்டு போக முடியும். சோ அதனால ரேடியோ டிரான்ஸ்மிஷன் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா தெர்மோஸ்பியர். ஓகேங்களா? The time period between 6th and 4th centuries BCE associated with the rise of. So 6th to 4th centuries அப்படின்றப்ப யாரோட ரைஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அலெக்சாண்டர் வந்து கிமு 347வது வருஷத்துல இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாருன்னு நமக்கு தெரியும். அந்த சமயத்துல கிட்டத்தட்ட மகதாவோட எண்டு வந்துருச்சு. ஓகேங்களா? சோ மகதாவோட எண்டு வந்துருச்சு அப்படின்னா 6th செஞ்சுரியில இருந்து 4th செஞ்சுரி வரைக்கும் வந்ததுல மகாஜனபதாஸ் மொத்தம் 16 கிங்டம்ஸ் இருக்கும்.
அதுல எல்லாமே சேர்ந்து மல்லம், சஜ்ஜி, வஜ்ஜி, காஞ்சி, கோசலா அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பெரிய ஆட்சியா வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மகதாஸ். ஸோ 6th to 4th செஞ்சுரியில இருந்தக்கூடிய பெரிய அரசாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா மகதா தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஸோ நவ்ராட்டா டான்ஸ் டியூரிங் நவராத்திரி. ஸோ நவ்ராட்டா டான்ஸ் அப்படின்றது ஒரு டான்ஸ். அது நவராத்திரியில பர்ஃபார்ம் பண்றாங்க. இஸ் பர்ஃபார்ம்டு இன் விச் ரீஜியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்வார், விதர்பா, அதுக்கப்புறம் கொங்கன், அதுக்கப்புறம் பந்தல்காண்ட். நவரோட்டா அப்படின்றது ஒரு ஃபோக் டான்ஸ். அது வந்து நவராத்திரியில விமனால அதாவது பெண்களால் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ். அது வந்து பந்தல்கண்ட் பகுதியில மட்டும்தான் ஆடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்றதுனால நமக்கு டேரக்டா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ பந்தல்கண்ட். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போலாம். ஸோ இன் ஹியூமன்ஸ் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ், அதாவது தன்னிச்சையாக நடக்கக்கூடியது தான் இன்வாலண்டரின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சூடுக்கு மேல கை வச்ச உடனே டக்கு நம்ம இழுத்துக்கிறோம் இல்லையா? நெருப்புக்குள்ள போறவங்கள பத்தி நான் கேட்கல. சூடுல கை வச்ச உடனே கை இழுத்துருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி நாம ஒரு 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 எப்படி சொல்றது? அங்கிருந்து ஒரு ஆக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரியாக்ஷன் குடுக்கறதுக்கு பதிலா பிபி, அதுக்கப்புறம் சலைவேஷன், வாமிட்டிங் அந்த மாரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது எது? அதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ மெடுல்லா, ஹிண்ட் பிரெயின் பின்மூளையா? இல்ல செரிப்ரம் முதுகுத்தண்டு நடுமூளையா? இல்ல ஸ்பைனல் கார்டு, அதாவது செரிப்ரம் அப்படின்றது மூளையோட பகுதி. ஸ்பைனல் கார்டு தான் முதுகுத்தண்டு முன்மூளையா? அதுக்கப்புறம் மெடுலா நடுமூளையா? சோ இந்த இடத்துல மெடுலான்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நாம இந்த மாதிரி இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மெடுலா. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பின்மூளையில இருக்கு. சோ மெடுலா பின்மூளை தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக். லடாக்ன்றது இப்ப ஸ்டேட்டா போறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது இப்போது இது வரைக்குமே யூனியன் டெரிட்டரியா தான் இருக்குது. ஓகேங்களா? சோ அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வந்து காரகா, சிக்மோ, யூரு காப்யாட், திரிசூர் பூரம். சோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா யூரு காப்யாட். இதுதான் லடாக்கோட ஒரு மேஜர் ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்கா அப்படின்றது பெங்களூர்ல நடக்கக்கூடிய திரௌபதி அம்மனை நோக்கி நடத்தக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் காரகா. சிக்மோ அப்படின்றது வசந்த காலம் ஸ்பிரிங் ஃபெஸ்டிவலை நோக்கி இருக்கக்கூடிய கோவால நடத்தக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். திரிசூர் பூரம்ன்றது நமக்கு தெரியும். கேரளாவுல வந்து பாத்தீங்கன்னா யானைகளை வச்சு நிறைய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க. அதுதான் திரிசூர் பூரம். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் ஜிகேவோட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்திருப்பீங்க. அடுத்தடுத்த பார்ட்ல அதோட கண்டினியூஸா இது ஒரு சீரீஸாவே போகும். சோ 2025ல இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஃபுல்லா கொண்டு வந்துடுறேன். சோ இத்தனை கொஸ்டின்ஸ் மட்டும் போதுமா? இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வேணுமா? அப்படின்றத நீங்க கமெண்ட்ல ரிப்ளை பண்ணாதான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். அடுத்த வீடியோ வரும் வரை தேங்க்யூப்பா.